Hi குட்டீஸ், கிளாஸ் 2 மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் ஒர்க் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5 லைன்ஸ், ஷேப்ஸ் அண்ட் சாலிட்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா டாபிக்ஸ் கவர்டு பாருங்கள். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் சாலிட்ஸ் வித் தர் நேம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஷேப் வந்து கொடுத்துருக்க ஷேப்ஸு, சாலிட்ஸு, அதோட நேம்ஸு. ஓகேவா? எப்படி ட்ரையாங்கிளா, ரெக்டாங்கிளா, கோனா, ஓகேவா, சர்க்கிளா, கியூபா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், சாலிட்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ், ஸ்லீப்பிங் லைன்ஸ், கர்வ்டு லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ் இன் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்க கொடுத்துருக்க ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, எத்தனை ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, எத்தனை வேர்ட்டிக்கல் லைன் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதில் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? இது வந்து என்னது? ஸ்லீப்பிங் லைன் ஆர் ஹரிசாண்டல் லைன். ஸ்லீப்பிங் லைன் ஆர் ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா இது என்னது? ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன். அடுத்து இது என்னது? ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் சொல்றதை விட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் ஆர் vertical. vertical line. ஸ்டாண்டிங் லைன் ஆர் vertical லைன். ஓகேவா? ஸோ கொஷினில் காமனாக ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஹவு மெனி ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? பர்டிகுலராக கொஷினில் ஸ்லீப்பிங் லைன் என்ன, ஸ்லாண்டிங் லைன் என்ன, ஸ்டாண்டிங் லைன் என்ன கேட்டால் தான் அந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்டாக நின்ன மாதிரி இருக்கா, இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்கா, இல்லை படுத்திருக்கிற மாதிரி ஸ்லீப்பிங் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட் லைன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 லைனுமே தான் இன்க்ளூடட். ஓகே, ஸோ அந்த லைன்ஸை கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்க ஃபிகர்ஸுக்கு. ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கொயரோட கார்னர் இப்போ எத்தனை இந்த ஸ்கொயரில் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 4 கார்னர்ஸ் இருக்குது. 1 2 3 4ன்னு 4 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ கார்னர்ஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்ஸு, ஃபேஸு, அந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸோட ஃபேஸ் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஷேப்ஸ் யூஸ்டு டு ஃபார்ம் சாலிட்ஸ். ஒரு சாலிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஷேப்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும்? 2D ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ், 3D ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ்லாம் என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? கொஷின் நம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் பிளிங்க் யுவர் ஐஸ் கிட்ஸ். குட்டீஸ் என்ன பண்ணுங்க? ஐஸை பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணியாச்சா? பிளிங்க் பிளிங்க். ஓகே, கொஷின் நம்பர் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு மெனி கர்வ்டு லைன்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். எத்தனை கர்வ்டு லைன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபிகரில். ஸோ இந்த சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் வந்து ஒரு கர்வ்டு லைன். உள்ளே வந்து டார்க் க்ரீனில் 2 இருக்குது பாருங்கள், ஹாஃப் சர்க்கிள். ஸோ இதில் ஒரு கர்வ் இருக்குது, இதில் ஒரு கர்வ் இருக்குது. ஸோ அப்போ கர்வ்டு லைன்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் A 3. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இப்போ இந்த கிவன் ஃபிகரில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு ஸ்கொயராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்கொயராக இருந்ததுன்னா 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கொயர் இப்போ ட்ரா பண்ணலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 1 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட லென்த்தும் 1 சென்டிமீட்டர், இதோட லென்த்தும் 1 சென்டிமீட்டர். ஸோ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி இருந்ததுன்னா தான் அதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ரெக்டாங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிள்ஸ்னால் இதுதான் ரெக்டாங்கிள்ஸ். ரெக்டாங்கிள்ஸ் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதோட லென்த்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர்னா
இதுக்கு ஆப்போசிட் சைடு எது? இதான் ஆப்போசிட் சைடு. இதோட லென்த்து எப்படி இருக்கும்? 5 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து இதோட லென்த்து 2 சென்டிமீட்டர்னா இதோட ஆப்போசிட் சைடு எது? இதான் ஆப்போசிட் சைடு. ஸோ இதோட லென்த்து எப்படி இருக்கும்? 2 சென்டிமீட்டரில் இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த ஷேப் என்ன நம்ம சொல்லலாம்? ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தர் இன் த கிவன் ஃபிகர்? ஸோ இந்த ஃபிகரில் எங்கே ரெக்டாங்கிள் இருக்குன்னு நம்ம நோட் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இது பார்த்தாவே தெரியுது. இந்த கார்னரில் உள்ள ஃபிகர் பாருங்கள் இப்படி இருக்குது இல்லையா? ஸோ இங்கே மேலேந்து வர லைன் வந்து சின்னதாக இருக்குது. அப்புறம் மேலேந்து வர லைன் சின்னதாக இருக்குது. அப்புறம் இப்படி இழுத்துருக்குது கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டோட்டலாக 2. அடுத்து இந்த ஹோமோட டோர் பாருங்கள், என்ட்ரன்ஸு. இது வந்து எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. இங்கே ஸ்மால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அந்த லென்த்து. திருப்பி கீழே வரும்போது ஹைட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 1 2 3 இங்கே எத்தனை இருக்குது? டோட்டலாக 3 இருக்குது. ஓகே, அடுத்து இது ஒன்று பார்த்தோம், இது ஒன்று பார்த்தோம். இது 3 பார்த்தாச்சு ரெக்டாங்கிள். அடுத்து இங்கே இன்னொன்று எங்கே இருக்குது பாருங்கள். இன்னொன்று எங்கே இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த லென்த்து. இதில் பாருங்கள் இந்த ஹோமோட இந்த ஷேப்பே இது நல்ல லென்த்தியாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் சைடு இருக்குது. ஆனால் இந்த சைடில் உள்ளது பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உள்ள இந்த லைன்ஸை பாருங்கள், இதுக்கு ஈக்குவலாக இல்லை. இதை விட இந்த லைனோட இது வந்து பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இது லென்த்தாக இருக்குது. இந்த 2 லைனும் எப்படி இருக்குது? லென்த்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த ஷேப். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து லேம்ப் மாதிரி இருக்குல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப் தான். இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் லேம்ப் மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இங்கே ரெக்டாங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இப்படி வந்து சர்க்கிளாக இந்த லேம்போட போஸ்ட் தான் இங்கே எப்படி இருக்குது? சர்க்கிளாக வந்துருச்சு. இங்கே எப்படி இருக்குன்னா இப்படி சர்க்கிளாக இருக்குது, கர்வாக இருக்குது. அதனால நம்ம இதை என்ன பண்ண முடியாது? ரெக்டாங்கிளில் கவுண்ட் பண்ண முடியாது. இதுவே நல்லா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்து அதுக்கப்புறம் இப்படி இருந்தது அப்படியா இருந்ததுன்னா இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெக்டாங்கிளில் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எத்தனை வந்திருக்கு? அப்போ 1 2 3, இது 1, டோர் 1, அடுத்து ஹோம் இந்த லென்த் 1, 4. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இஸ் answer 4. Next question, which of the following shape is missing in the given figure? ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபாலோயிங் ஷேப்பில் எது மிஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள்? எல்லோ கலரில் இருக்கிற ரெண்டுமே என்னது? ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயர் இருக்குது. அடுத்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம இந்த லென்த்து ஃபுல்லாக போய் திருப்பி இந்த எல்லோ கலரோடு கவுண்ட் பண்ணி இப்படி வருது என்னது? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள். சர்க்கிள் ஷேப்பில் இங்கே ஏதாவது இருக்கா பாருங்கள்? இந்த 2 பக்கமும் சர்க்கிள் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட சர்க்கிளாக இருக்குது? இப்படி ஃபுல் சர்க்கிளாக இல்லாமல் ஹாஃப் சர்க்கிளாக இருக்குது. ஹாஃப் சர்க்கிள் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. மிஸ்ஸிங் ஷேப் அப்போ என்னது? சர்க்கிள் தான். த லாஸ்ட் ஒன் செக் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் இருக்கா பாருங்கள்? இதோ ட்ரையாங்கிள் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இதையும் ட்ரையாங்கிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மிஸ் ஆகிற ஷேப் என்ன அப்படின்னா சர்க்கிள் தான். ஸோ த ஆன்சர் இஸ் சர்க்கிள். Next question, number of slanting lines in the given figure is. Number of slanting lines in the given figure is. இந்த given figureல உள்ள slanting line எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த டிக் மார்க்கில் பாருங்கள், இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன், இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஸோ 1 2. அடுத்து டிக் பண்ணும்போது இப்படி மேலே போகிற இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இந்த டிக் மார்க்கில் எத்தனை ஸ்லாண்டிங் லைன் இருக்குது அப்படின்னா 4. ஓகேவா? ஸோ இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னால பாருங்கள், பர்டிகுலராக ஸ்லாண்டிங் லைன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த டிக் மார்க்கில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரதை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து என்னது? ஸ்லீப்பிங் லைன்.
ஓகே, பட் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லாண்டிங் லைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிக் மார்க்கில் 1 2 3 4. ஓகேவா? அடுத்து இந்த மியூசிக் சிம்பிளில் பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன், இது ஒரு ஸ்லாண்டிங் லைன், இது ஒரு ஸ்லாண்டிங் லைன் 2. ஓகே, அடுத்து இந்த ஆரஞ்சு கலரில் உள்ள ஒன்று இருக்குல்ல, ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ அந்த ஆரஞ்சு கலரோட டாப்பு பாட்டம், ஸோ இந்த ப்ளூ கலரோட இங்கே மேலே டாப்பு பாட்டம். ஓகே, ஸோ இங்கே எத்தனை இருக்குது, 4 இருக்குது ஸ்லாண்டிங் லைன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, இப்படி வரதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனாக வருது. ஓகேவா? இந்த ஆரஞ்சு கலரில் உள்ளதும் எப்படி இருக்குது உள்ள அப்படின்னா, இப்படி லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக இருந்துட்டு, இந்த லைன் எப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இந்த 2 லைனும் இப்படி மேலேருந்து கீழே வர இந்த 2 லைனும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் எப்படி இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ அப்போ இதில் ஒரு 4. ஸோ 4 + 4 8. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன் in the given figure is 8. ஸோ answer is option B. Okay. Next question, how many cone are there in the given figure? ஸோ இந்த ஃபிகரில் வந்து எத்தனை கோன் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கொயராக அடுக்கி வச்சுருக்காங்க. அது மேலே வந்து கோன் எத்தனை இருக்குது, இங்கே ஒரு கோன், இங்கே ஒரு கோன், இங்கே ஒரு கோன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் எத்தனை, 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், how many triangles are there in the given shape? இந்த ஷேப்பில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 1, இதுதான் அவுட்டர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ 1. அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது, இது 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு லைன், அப்படியே கீழே இந்த பாட்டம் லைன் காமனாக வந்து இப்படி ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா இது 3rd ட்ரையாங்கிள். அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் 1 2 3. ஓகேவா? ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்து பிக் ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது, செகண்ட் ட்ரையாங்கிள். அடுத்து இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்னா அந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து நம்ம கீழே வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து மேலே போயிட்டு இப்படி வந்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை, 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், the number of sleeping lines in the given figure is? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? அப்போ ஸ்லீப்பிங் லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஸில் பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணுங்கள், இப்போ ஸ்லீப்பிங் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்படி ஸ்டார்ஸ் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப்பிங் லைன், ஹரிசாண்டல் லைன். இங்கே ஒரு லைன் இருக்குது 1, இதுக்கு நேராக உள்ள இந்த ரெட் லைன் அவுட்டர் ஸ்டாரில் உள்ளது. ஸோ இங்கே 1, இது 1 2. ஓகே, இது ஒரு லைன், இது ஒரு லைன் 2. அடுத்து வந்து ஸ்லீப்பிங் லைன் தான். அப்போ இந்த ஒயிட் கலரில் உள்ள ஸ்டாருக்குள்ளே உள்ள இந்த ஒயிட் கலரில் இந்த மேலே உள்ள லைன் பார்த்திங்கன்னா இது ஒரு லைன். ஓகே, ஸ்லீப்பிங் லைன். ஸோ 3. மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த டயக்ராமில் மேலே உள்ள ட்ரையாங்கிளோட பாட்டமும் இந்த ட்ரையாங்கிளோட உள்ள இந்த லைனும், ஸோ அதுதான் என்னது, ஸ்லீப்பிங் லைனாக இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை வரும் அப்படின்னா 5. ஸோ எதை சொல்கிறேன் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடுத்து இந்த ஒயிட்டுக்கு மேலே உள்ள அவுட்டர் லைன் இது ஒரு லைன். ஸோ 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லீப்பிங் லைன் இஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், the number of straight lines needed to make the given figure is? இந்த ஃபிகரை ட்ரா பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம் 1 2 3. ஓகேவா? இது ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்து இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ 3 + 2. ஓகேவா? அடுத்து 1 2 3, ஒரு 3 ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி கிராஸ் பண்ண மாதிரி போட்டோம். இப்போ மேலேருந்து ஸ்டெப்ஸ் போட வேண்டியதான். 1
2, 3, 4, 5, 6. So plus 6. Okay. 3 plus 3, 6 plus 6, 12. 12 plus 2, 14. Okay va. So அப்போ எத்தனை lines தேவைப்படுது நமக்கு? 14 lines தேவைப்படுது. Okay. ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் போடும்போது 1 2 இங்கேருந்தே லைன் எழுத்தணும். ஓகேவா? இங்கே இந்த லைன் இருக்கும்போது மேலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஒரே லைன். இந்த ஒரு லைன் போட்டாவே நமக்கு எப்படி ஆகிடும், இந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து நீடட் டு மேக் திஸ் ஃபிகர் 14. நெக்ஸ்ட் கொஷின். The given figure has dash vertical lines. இந்த ஃபிகரில் எத்தனை vertical lines இருக்குன்னு கேட்டிருக்காங்க. vertical linesனா என்னது? இதுதான் vertical lines. vertical lines or என்ன lines? standing lines. standing lines. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நின்றுக்கிட்டு இருக்கணும் லைன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பாக்ஸு, இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இப்படி இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாம். ஓகேவா? க்ரீன் கலர் பாக்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இங்கே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் 1 2 3 4 இந்த ஒரு 4 லைன்ஸ் இருக்குது. இந்த 4 பாக்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே லைன் போட்டுடலாம். ஓகே. ஸோ இங்கே 4 லைன்ஸ், இது ஒரு லைன். ஓகேவா? எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் உள்ளது 4, இந்த 4 பாக்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது 5. இதில் பாருங்கள், இந்த பிங்க் கலர் ஸ்கொயரில் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ 6 7, அடுத்து என்னது 8 9 10 11 12 13 14, அடுத்து 15. ஓகே. the last one is 16. இந்த மாதிரி லைன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இந்த 4 பாக்ஸஸ்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ள லைன்ஸ், அடுத்து ரைட் சைடு ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போய்டும். அடுத்து பிங்க் பாக்ஸில் உள்ள லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அடுத்து ப்ரௌன் பாக்ஸில் உள்ள லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் எத்தனை வருது? நம்பர் ஆஃப் vertical lines வந்து 16. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். the given figures has dash curved lines. இந்த ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எத்தனை curved lines இருக்குன்னு கேட்டிருக்காங்க. curved line வந்து ட்ரேஸ் பண்ணுங்க. ட்ரேஸ் பண்ணால் 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 5 curved lines இருக்குது இந்த ஃப்ளவரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயோட curved லைன், அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு curved லைன். இந்த ரெண்டு curved லைனை தான் இந்த ட்ரையாங்கிள், இந்த வி ஷேப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே 2 curved lines. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் curved lines இஸ் 7. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் 7. ஓகே குட்டீஸ், புரியுதா? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணி மோஸ்ட்லி ஷேப்ஸில் உள்ள லைன்ஸை தான் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம், இந்த செக்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, ஸ்டாண்டிங் லைன்னா என்ன, ஸ்லீப்பிங் லைன்னா என்ன, ஹரிசாண்டல் லைன்னா என்ன, வேர்ட்டிக்கல் லைன்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். கொஷினில் வேர்ட்டிக்கல் லைன்ஸ்னு கேட்டாங்கன்னா வேர்ட்டிக்கல் லைன்னா ஸ்டாண்டிங் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஐஸ். ஓகே, பை பாய்.